ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்னென்ன சமைக்க போறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு குடமிளகா சாம்பார், அப்புறம் முள்ளங்கி பொரியல், கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் முட்டை வறுவல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாம்பார் வைக்கிறதுக்காக ஒரு 200 கிராம் பருப்பை 1 ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். துவரம் பருப்பை அப்புறம் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை 8 பீஸா போட்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு நம்ம இன்னைக்கு குடமிளகா சாம்பார் தான் செய்ய போறோம். குடமிளகா சாம்பார் ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக ஒரு 2 மீடியம் சைஸ் குடமிளகாவை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டு கட் பண்ணிட்டு இதை லைட்டா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 4 தக்காளி பழம், இது கொஞ்சம் நல்ல பெரிய தக்காளி பழம், நம்ம புளி ஊத்தாம செய்ய போறோம், அதனால தக்காளி அதிகமா போட்டு செய்ய போறோம். ஒரு 4 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்குனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம கோவக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நான் ஒரு 1/2 கிலோ கோவக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு கோவக்காவை இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க. அதுல ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்த கோவக்காய் ஃப்ரை செய்யறது ரொம்பவே ஈஸி, சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கலாம். இது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ முட்டை வறுவல் பண்றதுக்கு ஒரு 8 முட்டை எடுத்திருக்கேன். தண்ணியில சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வேக விடுங்க. 10 நிமிஷத்துல முட்டை நல்லா சூப்பரா வெந்து வந்துடும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கு. சாம்பார் ஒரு 10 நிமிஷமா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு கிளறி எடுத்து வச்சிடலாம். இப்ப கோவக்காவும் நல்லா வதங்கி வந்திருக்கு. கோவக்காய் 3/4 பாகம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இதுல நம்ம ஒரு சூப்பரான நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட போறோம். நீங்க சோம்புத்தூள் சேர்த்துட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வைங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிறேன். இதுல கொஞ்சமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம சாம்பார் பொடி டைரக்டா போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி கலந்து போடுறதுனால சாம்பார் கட்டி கட்டியா இல்லாம அப்படியே நல்லா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணியில கரைச்சி நம்ம சாம்பார் பொடியை சேர்த்துக்கிறோம். இப்போ சாம்பார் பொடி சேர்த்த அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு பச்சை தண்ணி வச்சுட்டு முட்டையில தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோவக்காய் ஃப்ரையும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். கோவக்காய் நல்லா வெந்து நல்ல வாசனையா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நம்ம இதுலயே கொஞ்சம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட கோவக்காய் ரைஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டை நமக்கு வெந்து உரிச்சாச்சு. இதை முட்டையை 2ஆ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் இட்லி பொடி நான் சேர்த்துருக்கேன். இட்லி பொடி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் வறுத்து பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி, நம்ம எந்த இட்லி பொடினாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு.
ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா முட்டை வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த முட்டை வறுவல் நல்ல காரசாரமாக நல்ல வாசனையாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட வேண்டியது தான். முட்டை வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ முட்டை வறுவல் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ சாம்பாரும் 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக நல்லா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். சர்வ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு 1/4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம முள்ளங்கி பொரியல் தான் செய்ய போகிறோம். நான் ஒரு 1/2 கிலோ முள்ளங்கியை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை 10 நிமிஷம் வேக விடுங்க. முள்ளங்கி 10 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இந்த அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகவும் நல்லா தேங்காய் ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். முள்ளங்கி பொரியல் வந்து சாம்பார், காரக்குழம்பு, ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த முள்ளங்கி பொரியல். இப்போ இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். அவரைக்காய் பொரியல் செய்ய ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 கிலோ அவரைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது வந்து காய் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நம்ம அவரைக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த அவரைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம லஞ்ச் மெனு இதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.